என்ன வேணும் உனக்கு? சாப்பாடு வேணுமா? இரு எடுத்துட்டு வரேன். காலுக்கிட்ட இருக்கல காலமாடு. இருட்டிட்ட வர மாதிரி இருக்கு. ஆவும் பிள்ளைய பத்ததுக்கு என்ன வேணா ஆகும். இல்ல அதான் எங்க போற என் நாய் ஒண்ணு கேட்கேன். இது ஏன் ஊடு, அது ஏன் இஷ்டம். எது ஊடு எதுவும் இஷ்டம். இந்த நாய் என்ன செய்யுதுன்னு தெரியலையா? இது பாப்போம். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? லவ் ஃபெயிலியரா உனக்கு? வீட்டு நாய் போலயே. என்னப்பா நாய்க்கு எதுக்கு நாய் சாப்பாடு வைக்கிற? எங்க ஊர் நாய் இது யாருக்கு தெரியும்? தெருவுல வந்துச்சு வச்சேன். அங்க ஒவ்வொருத்தரே நாய் கடிச்சிட்டு இருக்கு. கடிச்சிச்சுல இதுக்கு தானே நாய் சொன்னேன். சார், தெருநாய் பிரச்சனை பேக்கிட்டு இருக்கு. இதை குறித்து உங்கள் கருத்து என்ன? தெருநாயை பற்றி சொல்ல வேண்டுமானால் நான் நிறைய கூறலாம். கால அவகாசம் என்று நான் குறுகிய முறையில் கூறுகிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. விஷயம் தெரிஞ்சவங்க, உலகம் தெரிஞ்சவங்க, என்ன தெரிஞ்சவங்க, உங்களை தெரிஞ்சவங்க. ரொம்ப லென்த்தா போகுது. மன்னிக்கவும், கழுதைய காணும். அதை பற்றி யாராவது ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நமக்கு எவ்வளவு புது சம்பந்தம் இருக்கு. பிக் பாஸ் வரப்போகுது, நான் அதுல இல்லையே. அதை யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? சார், சம்பந்தமே இல்லாம பேசாதீங்க சார். சார், ஸ்ட்ரீட் டாக் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணாங்கிறது நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியும். அந்த துறை முடிவு பண்ணணும், அந்த சமுதாயம் முடிவு பண்ணணும், அந்த சமூகம் முடிவு பண்ணணும், மக்கள் முடிவு பண்ணணும். சார், அப்ப நீங்க யாரு? மனுஷங்க இல்லையா? வெல்கம் டு பொடிச்சி மசாலா. வணக்கம். நீங்களா நாங்களா? ஒருத்தங்க நாய் வேணும்னு சொல்றாங்க, இன்னொருத்தங்க நாய் வேண்டாம்னு சொல்றாங்க. கடைசியில எந்த நாய் ஜெயிக்கும் பார்க்கலாம். சார், எங்க ஏரியால மட்டும் 12 தெருநாய் நிக்குது சார். ப்ரோ ப்ளீஸ் தெருநாய்னு சொல்லாதீங்க. வேற எப்படி சொல்லணும்? சார், நாங்கெல்லாம் அங்க பேசு. நான் கடைசியில தான் பேசுவேன். நீ ஒரே தான் வந்திருக்கேன். நாங்க எல்லாம் பெட்ல ஒர்ஸ். நாங்க அதை எங்க குழந்தை மாதிரி நினைக்கிறோம். அப்ப உங்க பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வைக்க வேண்டியதானே? சார், எங்க ஏரியால மட்டும் ஏன்டா பேசாதப்பா, ஏன்டா பாயிண்ட் இல்லடி. இப்ப வரும் சார், இப்ப வரும். எங்க ஏரியால மட்டும் 20 நாய் நிக்கி. சின்ன குழந்தை யாரு போனாலும் கடிக்க வருது சார். அப்படி இல்ல ப்ரோ, அந்த சின்ன பிள்ளைங்க வந்து நாயை துன்புறுத்திருப்பாங்க, அதனால அப்படி பண்ணிருக்கு. என்ன மூல செக் பண்ணி பாருங்க. நான் என்ன செய்ய போறேன்? ஒண்ணும் செய்ய வேண்டாம், பேசாம இருங்க. நல்ல வேலை, அது ரேபிட்ஸ் வராத நாய், அதான் உங்களுக்கு ஒண்ணும் செய்யல. வலி உயிர் போக மச்சான் மாப்பிள, என் நிலைமை பாத்திய மாப்பிள. என்னாச்சு மச்சான்? நாயை கூட்டிட்டு நடு வீட்டுல வச்சு அது வேலையை காட்டிருச்சு. யாருக்குன்னு ஒரு நாய் வீட்டுல இருக்கும் போது இன்னொரு நாய் எதுக்கு கூட்டிட்டு வந்தான்? அது அவங்கிட்டதான் கேட்கணும். அவங்கிட்டதான் கேட்டேன். என்ன மாப்பிள, குடும்பத்து குசும்பா? என்ன ஏன்னு கேட்க ஒரு நாய் கூட இல்லைங்க. ஏன் இல்ல? நான் இருக்கணும் உங்களுக்கு. உங்க கடிச்சுல நான் கடிச்சு இழுத்துட்டு வரேன். இருங்க. காட்டுவாசியில இருப்பீங்க. உங்களுக்கு கண்டதை கடிச்சிட்டு வந்துடாதீங்க. என்கிட்ட வேற மருந்து இல்ல. இருக்கிற பிரச்சனைல இவங்க வேற. வெளியே வந்துங்க. ஆமா, மருந்து இருந்தா மட்டும் தள்ளி இருப்பாரு. ஊசி எனக்கு போடுச்சுன்னா பக்கத்துல உனக்கு போட்டு வச்சிருக்கான். சரி, உங்க மோன் எங்க மச்சான்? மோனா அனிமல் லவர் தான் சார் நீங்க எல்லாரும். மொத்தம் 1 லட்சம் பெட்டாக்ஸ் இருக்குதான். 10 லட்சம் பேர் தான் லைசன்ஸே வாங்கிருக்கீங்க. இன்னும் 90 லட்சம் பேர் வாங்கல. தம்பி, மது அருந்திருக்கீங்களா? இல்லையே. மைக்கு விளையாட கொடுங்க சார். எல்லா நாயும் வெறி பிடிச்ச நாய் இல்ல சார். தம்பி ஒரு நிமிஷம். வெறி பிடிச்ச நாய் எது, வெறி பிடிக்காத நாய் எது எப்படி கண்டுபிடிப்பீங்க? மைக் கொடுங்க. அப்படின்னு குலைச்சிச்சுன்னா அது வெறி பிடிக்காத நாய். குலைச்சிச்சுன்னா அது வெறி பிடிச்ச நாய். தம்பி, ஒரு நிமிஷம். உங்க வீடு எங்க இருக்கு? கீழ்பாக்கம். சூப்பர் தம்பி, சூப்பர். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் அவேர்னஸ் வீடியோ வேற கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நாயை வச்சு ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி போட்டுருவோம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆசிக்குங்கிற பேரை சாரி, அது வேற வீடியோவா? ஹலோ காய்ஸ், இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தொல்லை தாங்க முடியல. ரோட்ல குழந்தைங்க கூட போக முடியல. ஜென்ஸ் பெரியவங்க எல்லாரும் ஓடிடுவாங்க. ஆனா குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்? சோ உடனடியா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. என்ன அதுக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் வருது. ரீச் ஆயிட்டமோ? அப்போ ஒரு ஆம்பளை தப்பு பண்ணா எந்த ஆம்பளையும் கொள்ளலாமா?
ஏதோ ஒரு நாய் தப்பு பண்ணது எல்லா நாய் என்ன பண்ணுச்சு? வாயில்லா நாயை கொல்ல நினைக்கல, நீங்க எல்லாம் மனுஷங்களாடா. ஏலே அது ஒரு காப்பகத்துலதான் வைக்க போறாங்க. வேற வீடியோ போடுறேன். இந்த தெருல தான் 4 நாய் நிக்கி. மச்சான் உங்களுக்கு கடிச்ச நாய் அதான் பாருங்க. மாப்பிள அந்த நாய் இல்ல மாப்பிள, அது செவல கலரு. செவல கலரா? பொட்ட நாயா மச்சான்? யோ என்னாச்சு அவனுக்கு? மச்சான் எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி பண்ணுவாங்க. எப்பா எப்பா அதுக்கு எப்ப சாப்பாடு வைக்க? என்ன அதுக்கு வைக்காம உனக்கு வைப்பாங்க? எப்பா பாத்து பேசு. இந்த மாதிரி சாப்பாடு வச்சுதான் சாப்பாடு இல்ல டைட்ல போராது வரணும்னா கத்திட்டு இருக்கு நாய். அப்புறம் சாப்பாடு மிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ண? எவ்வளவு ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஐயா அந்த கருத்தெல்லாம் வேணாம். சரி சரி. அவ்வளவு டாக் லவரா இருந்தா எங்க தெருவுல 10 நாய்க்கு மேல நிக்கி நானே புடிச்சிட்டாரு உங்க வீட்டுல வச்சு வளங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கூட வந்துட பாரியா என்ன செய்தாருன்ட்டு. மச்சான் மச்சான் மச்சான். சரி சார், நைட்டு வெளியில போனோம், எப்படி போறது? என்ன என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? நான் கெஸ்ட்டுங்க. சேச்சே நீங்க கெஸ்ட் இல்ல. நீ கெஸ்ட் யார் சொன்னா? சொல்லுங்க, நைட்டு எப்படி வெளியில போறது? சார் நீங்க ஏன் நைட்டு 11 மணிக்கு வெளியே போறீங்க? வேற எத்தனை மணிக்கு வரணும்? சார் நாய்க்கு தெரியாது சார் வரதவன் நல்லவனா கெட்டவனான்னு. அவன் ஒரு பாதுகாப்பா நிக்கும் போது ஆளு நடமாட்டம் இல்லாத டயத்துல வரும்போது உங்க மேல சந்தேகம் வரத்தான் செய்யும். ஓஹோ, அப்படியே நீங்க வெளியே வரதா இருந்தா நீங்க பாதுகாப்போட தான் வரணும். நைட்டு 11 மணிக்கு வெளியில வரும்போது போலீஸ் பந்தோபஸ்தோட வரவா? சார் தவறா பேசாதீங்க. நானும் நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கேன் சார். கடி வாங்கின உடனே ஹாஸ்பிட்டல் போய் நானும் வேக்சின் போட்டுக்கிட்டேன். அந்த நாயை நானே தேடி கண்டுபிடிச்சு வேக்சின் போட்டு விட்டேன். என்னையா கிறுக்க மாதிரி பேச? நீ உங்ககிட்ட வாக்கியரிசி இருக்கு, நாய்க்கு மேய்க்க வைத்தியம் பார்ப்பேன். நாங்க எங்களுக்கு வைத்தியம் பார்க்க காசெல்லாம் இருக்கோமே. அப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன். மாமா கோவம் வந்துருச்சு. இப்ப போடுறோம்ல வீடியோ நாய்க்கு சப்போர்ட்டா. ஹாய் ஹலோ கைஸ், எல்லா நாய்களையுமே நான் குறை சொல்லல. வாழ்நாள்ல ஒரு பிஸ்கட் போட்டா சாகுற வர வாழாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த உயிரினத்தை கூண்டுல போட்டு அடைக்கணும்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? சுதந்திரமான நாடு தானே சார் இது. டாக்ஸுக்கு மட்டும் சுதந்திரம் இல்லைன்னா எப்படி சார்? நம்ம நாயை தொந்தரவு பண்ணலன்னா அது ஏன் நம்மள கடிக்க போகுது? மனிதாபிமானம் இல்லாத உலகம்டா இது. எப்பா ஒரு வழியா நாய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோ போட்டாச்சு. என்ன அதுக்குள்ள ஒரு கமெண்ட் வந்திருக்கு. உன்னை கடிச்சாதான் அந்த வலி உனக்கு தெரியும். இப்போ ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஒரு நாயோட மனசு இன்னொரு நாய்க்கு தான் தெரியும்.